இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை குறிவைத்து அவரது அலுவலகத்தில் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த தகவலை ஈரான் ராணுவம் உறுதி செய்த நிலையில் இஸ்ரேல் ராணுவம் இதனை உறுதிப்படுத்தவில்லை. நெதன்யாகு எங்கு இருக்கிறார், நடந்தது என சற்று விரிவாக பார்க்கலாம். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் தீவிரமடைந்து வரும் நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அலுவலகம் மீது ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது ஈரானின் புரட்சிகர படை. இந்நிலையில் ஈரான் மீதான தாக்குதலை விரிவுபடுத்தும் நோக்கில் கூடுதல் படைகளை அமெரிக்கா அனுப்பி வைத்து வருகிறது. உச்ச தலைவர் அலி காமினி கொல்லப்பட்டதை தொடர்ந்து தனது தாக்குதலை ஈரான் தீவிரப்படுத்தி வருகிறது. இதனால் மத்திய கிழக்கில் நொடிக்கு நொடி பதற்றம் அதிகரித்து வருகிறது. ஈரானுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா அமைப்பினர் மட்டுமின்றி IRGC அமைப்பினரும் களமிறங்கி இஸ்ரேல் அமெரிக்க படைகளுக்கு பதிலடி கொடுத்து வருகின்றனர். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அலுவலகம் மீது நேற்று ஈரானின் புரட்சிகர படை ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் நெதன்யாகு என்னவானார் என்பது தெரியவில்லை என்று புரட்சிகர படை அறிவித்தது. மொத்தம் 10 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கூறியிருந்தது. இதனால் நெதன்யாகுவுக்கு என்ன ஆனது, அவர் கொல்லப்பட்டாரா என்ற சந்தேகம் எழுந்தது. இப்படி பதற்றமான சூழலுக்கு மத்தியில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பொது வெளியில் தோன்றி ஈரானுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார். பெட்ச்மெமேஷில் ஈரானிய ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்திலிருந்து அடுத்த சில மணி நேரத்தில் பொது வெளியில் தோன்றினார் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு. நேற்று அவர் இறந்துவிட்டார் என்ற செய்தி தீயாக பரவி வந்த நிலையில் அதற்கான விடை தற்போது கிடைத்திருக்கிறது.